பெரிக்காத்தான் தலைமையில் உள்ள முக்கிய தலைவர்கள் பதவி விலகியதை அடுத்து யார் பெரிக்காத்தானை வழிநடத்துவார் எனும் கேள்விக்கு சிறந்த பதில் இஸ்லாமியர்தான் வழிநடத்துவார் என கெடா மந்திரி பெசார் டத்தசுரி சனூசி நோட் தெரிவித்துள்ளார். அடுத்த பொது தேர்தலில் பெரிக்காத்தான் ஆட்சி அமைக்கும் எனும் நம்பிக்கை தமக்கு உண்டு என்று குறிப்பிட்ட அவர், பெரிக்காத்தான் தலைவராக இருப்பவருக்கு பிரதமராகும் வாய்ப்பு அதிகம் உள்ளதால் பெரிக்காத்தானை இஸ்லாமியர் ஒருவரின் தலைமையில் இயங்க வேண்டும் என்று சனூசி கூறினார். அப்படியானால் இஸ்லாமியர் பாஸ் கட்சியில் இருந்து வர வேண்டுமா என்பதை பெரிக்காத்தான் உறுப்பு கட்சிகள் முடிவெடுக்கட்டும் என்று அவர் கூறினார். ஆனால் பெரிக்காத்தான் தலைவராக இஸ்லாமியர் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதில் பாஸ் கட்சி உறுதியாக இருப்பதாக சனூசி கூறினார். நாட்டை இஸ்லாமியர் மட்டுமே தலைமையேற்க வேண்டும் என்பதில் பாஸ் கட்சி உறுதியாக இருப்பதால் இஸ்லாத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் தலைவர் பெரிக்காத்தானை வழிநடத்துவார் என்று சனூசி விளக்கமளித்தார். மலேசியா மட்டுமல்ல, உலக தலைவர்களாகவும் இஸ்லாமியர்கள் இருக்க வேண்டும் என்பதில் பாஸ் கட்சி உறுதியாக இருக்கிறது. இஸ்லாத்தின் மகத்துவம் அறியாதவர்கள் தலைவராகினால் உலக அமைதி சீர்குலையும் என்றும், உலக நாடுகளில் அமைதி நிலைத்திருக்க இஸ்லாம் எல்லா வகையிலும் பொருத்தமானது என்றும் பெரிக்காத்தானின் தேர்தல் குழு தலைவருமான டத்தோஸ்ரீ சனூசி நோட் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தில் அமைச்சு பதவி கிடைத்தாலோ அல்லது கிடைக்காவிட்டாலோ இந்திய சமூகத்திற்கான சேவையை மஇகா முழு நேர்மையுடனும் உறுதியுடனும் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று தெரிவித்துள்ளது. கட்சியின் போராட்ட இலக்கு அரசியல் பதவிகளை விட மேன்மையானது என்று ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரிக்காத்தான் நேஷனல் தலைவர் பதவியில் இருந்து பெர்சாத்து தலைவர் முகைதீன் யாசின் விலகியதை அடுத்து மஇகா மீது முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு அம்னோ கட்சியால் நியாயமாக நடத்தப்படவில்லை என கூறிய மஇகா பரிசான் நேஷனல் கூட்டணியை விட்டு விலகி எதிர்க்கட்சியில் இணையக்கூடும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. அதோடு ஒற்றுமை அரசாங்கத்தில் மஇகா புறக்கணிக்கப்பட்டதாகவும் அழைக்கப்படாத விருந்தினர் போல நடத்தப்படுவதாகவும் மஇகா தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் அமைச்சு பதவிகள் அல்லது அரசுடன் தொடர்புடைய நிறுவனங்களான GLCயில் எந்த பதவியும் வழங்கப்படவில்லை என்பதிலும் அவர்கள் அதிருப்தியில் இருந்தனர். கடந்த நவம்பரில் நடைபெற்ற மஇகா ஆண்டு பொதுக்கூட்டத்தில் பரிசான் நேஷனலில் தொடர வேண்டுமா அல்லது விலக வேண்டுமா என்ற முடிவை கட்சி தலைவர் மற்றும் மத்திய செயற்குழுவுக்கு ஒப்படைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நேற்று FMT தளத்தில் வெளியான வாசகர் கடிதம் ஒன்றில் அண்மைய அமைச்சரவை மறுசீரமைப்பில் மஇகாவுக்கு இடமளிக்கப்படாததை சுட்டிக்காட்டி கட்சியின் எதிர்காலம் குறித்த கேள்விகள் எழுப்பப்பட்டன. அதே போல முகைதீன் பெரிக்காத்தான் நேஷனல் தலைமை பொறுப்பிலிருந்து விலகிய பிறகு மஇகாவின் நீண்ட கால அரசியல் திசை குறித்தும் சந்தேகங்கள் வெளியிடப்பட்டன. இந்நிலையில் கட்சியின் எதிர்கால திசையை நிர்ணயிக்க CWC கூட்டம் நடைபெறும் என்றும், இந்திய சமூகத்தின் மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப கட்சி தந்திரங்கள் வகுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்பிக்கை, கருணை, நேர்மை ஆகிய அடிப்படைகளில் மஇகா தொடர்ந்து செயல்படும். மக்களுக்கு கைகூடிய பலன்களை வழங்குவதே மஇகாவின் முதன்மை இலக்கு என்று குறிப்பிட்டுள்ளது. இன்று பதவி விலகிய தான் ஸ்ரீ முகைதீன் யாசினுக்கு பதிலாக பாஸ் கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் புதிய பெரிக்காத்தான் நேஷனல் தலைவராக நியமிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை பெர்சாத்து கட்சியின் கிளந்தான் பிரிவு நிராகரிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டணிக்குள் இருக்கும் இரண்டு பெரிய கட்சிகளான பாஸ் மற்றும் பெர்சாத்துவின் நிலையை கருத்தில் கொண்டு இந்த பரிசீலனை நடத்தப்படுவதாக அதன் தலைவர் டத்தோ கமாருடீன் முகைதீன் நூர் தெரிவித்தார். அப்துல் ஹாடிக்கு இந்த பதவியை முகைதீன் முன்பு வழங்கியதாகவும், ஆனால் மாராங் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹாடி அதை மறுத்து விட்டதாகவும் அவர் கூறினார். பெரிக்காத்தான் நேஷனல் கட்சியில் பெர்சாத்து மற்றும் பாஸ் ஆகிய இரண்டு பெரிய கட்சிகள் மட்டுமே இருப்பதால் மற்ற கட்சிகளுடன் ஒப்பிடும் போது பெரிக்காத்தான் நேஷனல் தலைவர் பாஸ் கட்சியில் இருந்து வருவார் என்பது தர்க்க ரீதியானது. பெரிக்காத்தான் நேஷனல் அரசியல் அமைப்பின்படி கூட்டணி அதன் உறுப்பினர் கட்சிகளின் தலைவர்களால் வழிநடத்தப்படுகிறது. பாஸ் பெரிக்காத்தான் நேஷனலை வழிநடத்தினால் இயற்கையாகவே தான் ஸ்ரீ அப்துல் ஹடி தலைவராகலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். வணிக வளாகத்தின் வாகனம் நிறுத்தும் இடத்தில் பெண் ஒருவர் காவல் அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பொருட்களை காவல் அதிகாரியை நோக்கி எரியும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சம்பந்தப்பட்ட பெண்ணை காவல்துறை கைது செய்திருப்பதாக கோத்தாஸ்தான் மாவட்ட காவல்துறை தலைவர் சயிட் பஸ்ரி ஜைட் அலி தெரிவித்துள்ளார்.
நண்பகல் 1:11 மணிக்கு அலோஸ்டாரில் உள்ள வணிக வளாகத்தில் கூச்சலிட்ட பெண்ணை கட்டுப்படுத்த முயற்சித்த காவல் அதிகாரிகள் அவரிடம் அடையாள அட்டையை கேட்டபோது அவர் கூச்சலிட்டு காவல் அதிகாரிகளின் மீது எச்சிலை துப்பியதாகவும் இஸ்லாம் மதம் குறித்து தகாத வார்த்தைகளில் பேசியதாகவும் நம்பப்படுகிறது. இது தொடர்பான காணொளி பொதுமக்களால் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட 34 வயது பெண்ணை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக கோத்தஸ்டார் மாவட்ட காவல்துறை தலைவர் சையத் பஸ்ரி சையத் அலி தெரிவித்தார். சம்பவ இடத்தில் பெண் காவல் அதிகாரிகள் இல்லாததால் கூச்சலிட்ட பெண்ணை காவல்துறையினர் கைது செய்யாமல் பின்தொடர்ந்ததாகவும் அதன் பின்னர் பிற்பகல் 2:30 மணிக்கு பெண் காவல் அதிகாரிகள் அவரை கைது செய்ததாகவும் தற்போது அவர் மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்டு வருவதாகவும் கோத்தஸ்டார் மாவட்ட காவல்துறை தலைவர் சையத் பஸ்ரி சையத் அலி தெரிவித்தார். பல்பொருள் அங்காடியின் கூரை இடிந்து விழுந்ததில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வணிக கடையில் இருந்த 3 பெண்கள் படுகாயமடைந்தனர். நேற்று இரவு 9:40 மணிக்கு இச்சம்பவம் குறித்து பொதுமக்களிடமிருந்து அவசர அழைப்பை பெற்றதும் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக கூச்சிங் மாவட்ட மீட்புத்துறை தெரிவித்தது. பிளாசா கூச்சிங்கிலிருந்து பாதிக்கப்பட்ட 3 பெண்களையும் பத்திரமாக மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் 2 வாடிக்கையாளர் என்றும் 1 வணிக உரிமையாளர் என்றும் தெரிய வந்துள்ளது. கூரை இடிந்து விழுந்ததற்கான காரணத்தை காவல்துறையினர் விசாரித்து வருவதாகவும் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டை முன்னிட்டு ஜொகூர் காவல்துறையினர் மேற்கொண்ட போக்குவரத்து சோதனை நடவடிக்கையில் 17 மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் கைது செய்யப்பட்டதுடன் 9356 சம்மன்கள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜொகூரின் 26 முதன்மை சாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட இச்சோதனை நடவடிக்கையில் மொத்தம் 23,763 வாகனங்களை சோதனையிட்டதாகவும் போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக 14 முதல் 46 வயதுடைய 17 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் ஜொகூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ ரஹ்மான் அர்ஷத் தெரிவித்தார். மேலும் சாலையோரங்களில் அமைக்கப்பட்டிருந்த வணிக கடைகளில் கூட்டமாக இருந்த 1500க்கும் மேற்பட்டவர்களையும் அப்புறப்படுத்தியதாகவும் அவர் கூறினார். குடும்பத்தினருடன் புத்தாண்டு சுற்றுலாவுக்காக சென்றவர்கள் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். திரங்கானு கடற்கரையில் குடும்பத்துடன் சுற்றுலாவை கொண்டாடி கொண்டிருக்கும் போது 39 வயது பெண் கடல் அலையில் அடித்துச் செல்லப்பட்டதும் அவரை காப்பாற்றுவதற்காக 37 வயது அவரின் தம்பி முயற்சித்த போது இருவரும் கடல் அலையில் அடித்துச் செல்லப்பட்டதாக டுங்குன் மாவட்ட காவல்துறை தலைவர் மைசூரா அப்துல் காதிர் தெரிவித்தார். இன்று காலை 10:27 மணிக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்திடமிருந்து அவசர அழைப்பை பெற்றதும் சம்பவ இடத்திற்கு மீட்பு படையினருடன் விரைந்ததாகவும் 10:54 மணிக்கு கடலில் மூழ்கிய 39 வயது நோர் மைசூரா எனும் பெண்ணை மீட்டதாகவும் டுங்குன் மாவட்ட காவல்துறை தலைவர் மைசூரா அப்துல் காதிர் தெரிவித்தார். கடலில் மூழ்கிய 37 வயது ஃபாசிர் ஷஃபி எனும் ஆடவரை மீட்பு படையினர் தேடி வருவதாகவும் மீட்கப்பட்ட 39 வயது பெண் உயிரிழந்ததை சுகாதார அதிகாரிகள் உறுதி செய்ததாகவும் அவர் கூறினார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 15 பேர் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது இந்த சோகம் நிகழ்ந்திருப்பதாகவும் தடை செய்யப்பட்ட அல்லது பாதுகாப்பற்ற கடல் பகுதிகளில் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டாம் என டுங்குன் மாவட்ட காவல்துறை தலைவர் கேட்டுக்கொண்டார். இன்று நண்பகல் 2 மணி நிலவரப்படி கடலில் மூழ்கிய மற்றொரு நபரான 37 வயது ஃபசீர் ஷஃபியை தேடும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.